வணக்கம். நம்ம கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம பல்ல வரிசையாக ஆக்கினதுக்கு அப்புறமா நம்ம கிளிப்பை ரிமூவ் பண்ணிடுவோம். அப்படி ரிமூவ் பண்ண உடனேவே நம்ம பல்லு அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு மூவ் பண்ண ட்ரை பண்ணும். அது எதனால் அப்படி மூவ் ஆகுது, அது மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ எம் டாக்டர் இந்துமதி, மலர் டென்டல் கிளினிக், கோயம்புத்தூர். நம்ம கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணி பல்லெல்லாம் வரிசையாக அழகாக ஆக்கினதுக்கு அப்புறமா அப்பாடா கிளிப்பை கழட்டிட்டு ஜாலியாக இருக்கலான்னு இருக்க முடியாதுங்க. ஏன்னா ஒன்ஸ் கிளிப் கழட்டின உடனேவே பல்லு அதோட பழைய பொசிஷனுக்கு மூவ் பண்ண ட்ரை பண்ணும். அதுக்கு பேர் தான் ரிலாப்ஸ். இந்த ரிலாப்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா டென்டிஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ரீடைனர் அப்படிங்கிற டிவைஸை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். நம்ம கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது பல்லை சுற்றி இருக்கிற பெரிடான்டல் லிகமெண்ட் அப்படிங்கிற ஃபைபர்ஸ் ஒரு பக்கமாக ஸ்ட்ரெச் ஆகி இன்னொரு பக்கமாக கம்ப்ரெஸ் ஆகும். அதனால தான் பல்லோட மூமெண்ட் நடக்குது. ஒன்ஸ் நம்ம கிளிப்பை கழட்டின உடனேவே அது ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி திரும்பவும் பழைய பொசிஷனுக்கே மூவ் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி மூவ் ஆகாமல் அந்த பல்லை அதே இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டிவைஸ் தான் ரீடைனர். இந்த ரீடைனரில் 3 டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று, நம்ம பல்லுக்கு பின்னாடி ஒரு கம்பி வச்சு ஃபிக்ஸடாகவே ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபிக்ஸட் ரீடைனர். அது ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனேவே உங்கள் டென்டிஸ்ட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி விடுவாங்க. இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதை நம்ம டெய்லி கழட்டி மாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம போடாமல் மறந்துட்டோம், அதனால் பல்லு மூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பிரச்சனை எல்லாமும் வராது. ஆனால் இது ஃபிக்ஸடாக உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம ப்ரஷ் பண்ணுறதும் நம்மளுடைய ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதே சமயத்தில் நம்ம சாப்பிடும்போது இது உடஞ்சிருச்சு அப்படின்னா உடனே டென்டிஸ்ட் கிட்ட அதை நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது ஹாலிஸ் அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி கழட்டி மாட்டிக்கிற மாதிரியான ஒரு அப்ளையன்ஸ். இதை நம்ம டெய்லி கழட்டி மாட்டிக்க வேண்டியது இருக்கும். இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை ஒழுங்காக போடாமல் விட்டு பை சான்ஸ் எங்கேயாச்சும் கேப் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நம்ம இந்த ரீடைனரை வச்சே மறுபடியும் அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு அக்ரலிக் பிளேட் வர்றதுனால நம்மளுடைய பேச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதே சமயத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பி வர்றதுனால நம்ம ஸ்மைல் பண்ணும்போதும் அந்த கம்பி வெளியில் தெரியலாம். அடுத்ததாக எஸ்எக்ஸ் ரீடைனர்னு சொல்லக்கூடிய ஒரு கிளியர் அக்ரலிக் ஷீட்னால் பண்ணக்கூடிய ஒரு ரீடைனர். இதையும் நம்ம டெய்லி கழட்டி மாட்டிக்கலாம். இது நம்ம பல்லை சுற்றி என்வெலப்பாகி இருக்கிறதுனால பல்லு கொஞ்சம் கூட நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ப்ளஸ் பார்வைக்கோ இல்லை ஸ்பீச்லேயோ எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸும் இருக்காது. இதில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஒழுங்காக போடாமல் விட்டு பல்லோட கேப் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த ரீடைனர் உள்ளே ஃபிட் ஆகாது. மறுபடியும் கிளிப் போட்டு தான் நம்ம பல்லை சரி பண்ண வேண்டியது இருக்கும். இதில் நீங்கள் எந்த டைப் ஆஃப் ரீடைனர் போட்டுக்கணும், உங்களுக்கு எது சூட் ஆகும், அதை நீங்கள் எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணணும், இது எல்லாமே உங்கள் டென்டிஸ்ட் தாங்க டிசைட் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கரெக்டாக அந்த ரீடைனரை போடுறதும் ப்ராப்பராக செக்கப் போகிறதும் மட்டும்தாங்க நம்மளோட வேலை. இதை நம்ம சரியாக செய்யலை அப்படின்னா நம்மளோட கிளிப் ட்ரீட்மெண்ட்டில் ரிலாப்ஸ் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ.